gospel is Jesus, I did not know. பின் ஒரு நாள் ஒரு இரவில், ஒரே இரவில் 6 மணி நேரத்துக்குள் என் கண் பார்வை நான் இழந்தேன். வேறு ஏதோ ஒரு நோய்க்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிய நான் 6 மணி நேரத்தில் என் கண் பார்வை இதே இவ்வூரில் இழந்தேன். என்னை சுற்றி ஒரே இருட்டு, கும்மிருட்டு, எங்கும் இருட்டு. எனக்கு எதுவும் தெரியவில்லை. என் உலகம் திடீரென்று வார்த்தைகளும் சத்தங்களும் குரல்களும் மட்டுமே இருந்த உலகமாக மாறிவிட்டது. முகங்கள் தெரியவில்லை. என் குழந்தைகளின் முகங்கள் கூட எனக்கு பார்க்க முடியாமல் தவித்தேன், தடவினேன். அந்த நேரத்தில் பலரும் என் வீட்டுக்கு வந்து ஜெபித்தார்கள். பின் ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் என் கண்கள் மீது கை வைத்து ஜெபித்தார். அவர் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை கூறிக்கொண்டிருந்தார், In the name of Jesus, receive your eyes. திரும்ப 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 இதே வார்த்தையை கூறிக்கொண்டிருந்தார். In the name of Jesus, receive your eyes. திடீரென்று எனக்கு என் கண்ணுக்குள், என் தலைக்குள் ஒரு பிரகாசமான மின்னல் போன்ற ஒரு வெளிச்சம் தோன்றி மறைந்தது. ஒரே பிரகாசம். யாரோ என்னை அழைப்பது போல் எனக்கு தோன்றியது. நான் பிரமித்து போனேன். எனக்கு கண்கள் தெரியவில்லை, ஆனால் எனது ஞான கண்கள், ஸ்பிரிச்சுவல் ஐஸ், I felt my spiritual eyes opened at that moment. அன்று இரவு அந்த பாஸ்டரும் ஜெபிக்க வந்தவர்களும் சென்ற பின் நான் என் மனைவியிடம் கூறினேன், பைபிளை படிப்போம் என்று. அவள் சிரித்தாள். ஏனென்றால் அதுவரை 50 வருடங்களாக நான் பைபிளை தொட்டது கூட கிடையாது. படிப்பதை மறந்து விடுங்கள், தொட்டது கூட கிடையாது. எனக்கு பைபிளை எப்படி படிக்க வேண்டும், எங்கு படிக்க வேண்டும், எங்கு தொடங்க வேண்டும் என்று தெரியாது. என் மனைவியிடம் நான் கூறினேன், பைபிளை ஏதாவது ஒரு இடத்தில் கண்ணை மூடிக்கொண்டு திறந்து உன் கண்களுக்கு முதலில் எந்த வாக்கியம் படிக்கிறதோ அதை படி என்றேன். அவள் திறந்தாள், படித்தாள். இட் வாஸ் Hebrews 12:2. எனக்கு தமிழில் சொல்ல தெரியாது, மன்னிக்கவும். Hebrews 12:2. It said, வாசிங்க. பைபிள் Hebrews 12:2 கூறியது, focus your eyes upon Jesus, the author and finisher of our faith. கண் பார்வை தெரியாத என்னை, பார்க்க முடியாத என்னை. 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இயேசுவை நோக்கி பார்க்க கூறியது அந்த வேத வாக்கியம். எனக்கு ஆச்சரியம். நான் வாழ்க்கையில் படித்த என் மனைவியின் கண்களின் மூலமாக நான் படித்த முதல் வாக்கியம் என்னை இயேசுவை நோக்கி பார் என்று கூறுகிறது. ஆச்சரியப்பட்டு போய் என் மனைவியிடம் கூறினேன், மீண்டும் மூடி மீண்டும் திறந்து படி. அவள் மூடினால், திறந்து படித்தால். இந்த முறை John 16:13. நான் கூறும் வாக்கியங்கள் எல்லாம் தி இன்டர்நேஷனல் வெர்ஷன் ஆஃப் த பைபிள். சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். When the Spirit of truth comes, he shall guide you into all kinds of truth. சத்தியம் அறியாத நான், உண்மையை அறியாத நான், என்னை நோக்கி பைபிள் கூறியது, when the Spirit of truth, பரிசுத்த ஆவி அவர் வந்த பொன் உனக்கு உண்மைகளை, சத்தியத்தை காண்பிப்பார் என்றது. நான் சற்று யோசித்தேன், மனைவியிடம் கூறினேன், மீண்டும் மூடி திறந்துபடி. இந்த முறை அவர் வாசித்த வாக்கியம் John 14:6. John 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
I am the way, the truth and life. அதுவரை வழி தெரியாமல், உண்மை தெரியாமல், வாழ்க்கை எது என்று அறியாமல் இருந்த என்னை நோக்கி ஆண்டவர் கூறுகிறார், நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை என்று. ஆஹா, அதிர்ந்து போனேன். அவளிடம் மனைவிக்கு சொன்னேன், கடைசி முறையாக இந்த நள்ளிரவில் பைபிளை படி என்று. அவள் மூடினாள், திறந்தாள், படித்தாள். ஜான் 8:12. ஜான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். Whoever follows me will never walk in darkness but will have the light of life. That's it, that's it. எனக்கு உண்மை புரிந்து விட்டது. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். பைபிள் என்பது the word of God. The word of God, the Bible was speaking to me. That night I knew the truth. It was the truth. ஆண்டவர் நம்மிடம் பைபிளின் மூலமாக பேசுகிறார். Bible is the medium through which God speaks to us. That is why it is called the word of God. God speaks and we can speak to the God. Then அன்று முதல் நான் பைபிளை அடிக்கடி எப்பொழுதும் என்றும் படித்துக் கொண்டிருக்கிறேன். என்றும் ஆண்டவர் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்று மறுநாள் நான் முதல் முறையாக எழுத துவங்கினேன். அதுவரை I was writing only financial reports and balance sheets. முதல் முறையாக பைபிளை பற்றி எழுத தொடங்கினேன். சற்று யோசித்து பாருங்கள் என் சகோதரிகளே, 50 வருடங்களாக பைபிள் என்றால் என்னவென்று தெரியாத நான், பைபிளை தொட்டது கூட கிடையாது நான், பைபிளை பற்றி எழுத துவங்கினேன். பின் இந்த புத்தகத்தை எழுதினேன். இது ஒரு மிராக்கிள் புக். திஸ் இஸ் a miracle book, not because a blind man wrote it, but because the light of life of Jesus produced it about from me. Hallelujah, amen. Hallelujah. இந்த புத்தகத்தை பற்றி மற்றொரு அதிசய உண்மையை நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். சுமார் 15-20 வருடங்களுக்கு முன்பு சரித்திரத்தில் மிகுந்த ஆவலுடைய நான் டூரிஸ்டாகவும் உத்தியோகத்தின் வழியாகவும் பல ஊர்களுக்கு சென்றிருந்தேன். ரோம். ஐ பீன் டு த வாட்டிக்கன் ஆர்கைவ்ஸ். வாட்டிக்கன் ஆர்கைவ்ஸ் என்பது கத்தோலிக்க திருச்சபையின் வாட்டிக்கனில் உள்ள ஒரு மியூசியம். இதற்கு அவ்வளோ எளிதில் யாருக்கும் அனுமதி கிடைக்காது. கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்த நான் அதற்காக பர்மிஷன் வாங்கி கொண்டு போனேன். இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்காக அல்ல, சரித்திரத்தில் என் மீது உள்ள ஆவலினால். ஐ வென்ட் டு ரோம். ஐ வென்ட் டு ஈஜிப்ட், த கேத்ரின் மொனாஸ்ட்ரி இன் ஈஜிப்ட். கேத்ரின் மொனாஸ்ட்ரி என்ற ஒரு மியூசியம். அங்கு பைபிளின் முதல் பகுதி வைக்கப்பட்டிருக்கிறது. தோளிலும் மூங்கில் இலைகளிலும் எழுதிய பைபிளின் சில பகுதிகள் அங்கு உள்ளன. அப்போஸ்தலன் ஜான் எழுதிய வாக்கியங்கள் அங்கு இருக்கின்றன. அங்கு சென்றேன். I went to Syria. I went to Beirut. I went to London. I even went to Iran. இதெல்லாம் 10, 15, 20 வருடங்களுக்கு முன்பு சென்றேன். புத்தகம் எழுதுகிற நோக்கமே எனக்கு அப்போது கிடையாது. என் கண் பார்வை என்னிடமிருந்து பிரித்த அந்த நாள் ஆண்டவர் என்னை எழுத துவங்கினார். 10, 15, 20 வருடங்களுக்கு முன்பு எழுதிய பார்த்து அறிந்த சரித்திரத்தை பற்றி எழுத உந்தினார். I wrote this book. In this book, you can see 6,000 years of biblical history. இந்த புத்தகத்தில் பல நமக்கு எளிதில் அறியாத உண்மைகள் உள்ளன. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், Jesus multiplied fish and bread and fed the multitudes. But do we know what was that fish? நமக்கு யாருக்கும் தெரியுமா அது எந்த மீன் பெயர் என்ன? With Bible support, with scriptural support, I have written the name and the type of the fish what Jesus multiplied. ஆண்டவர் அரமிக் என்ற பாஷையை பேசினார் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் which dialect in Aramaic Jesus spoke? This book tells you that. This book gives you 50 recipes, 50 சமையல் குறிப்புகள், ஆண்டவர் சாப்பிட்ட உணவு வகைகள். The first meal Jesus ate with his apostles after his resurrection. இந்த புத்தகம் உங்களுக்கு அதை எப்படி சமைப்பது என்று சொல்கிறது. ஆண்டவர் Jesus fed his apostles by the shore, by the seashore. What food Jesus fed the apostles? This book gives you the recipe. The book gives you the recipe of Ezekiel's meals, Ezekiel's recipes, 50 recipes. மீண்டும் பல உண்மைகள். முதல் கோயில் எங்கு கட்டப்பட்டது?
ஆண்டவர் மரித்த 5 வருடங்களுக்குள்ள, within 5 years of Jesus' death, a church